இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் 12வது சீசனின் 5வது லீக் ஆட்டம் டெல்லி பெரோசா கோட்லா மைதானத்தில் நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கியது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதியது. டாஸ் வென்ற டெல்லி அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அந்த அணியின் பிருத்வி ஷாவும் சிக்கர் தவானும் தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கினர். பிருத்வி ஷா 16 பந்தில் 5 பவுண்டரியுடன் 24 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அடுத்து இறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் 18 ரன்னில் ஆட்டமிழந்தார். அவரை தொடர்ந்து ரிஷப் பந்த் இறங்கினார். ரிஷப் பந்த் 13 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 2 பவுண்டரியுடன் 25 ரன்கள் எடுத்து வெளியேறினார். தொடர்ந்து இறங்கிய கோலின் இன்கிராம் 2 ரன்னில் அவுட் ஆனார். அடுத்து இறங்கிய கீமோ பால் டக் அவுட் ஆனார். ஒரு புறம் விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் தவான் நிலைத்து நின்று ஆடினார். அவர் அரை சதம் அடித்தார். அவர் 51 ரன்னில் ஆட்டமிழந்தார். இறுதியில் டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 147 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அம்பத்தி ராயுடு 5 ரன்களில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் அளித்தாலும் மற்றொரு துவக்க வீரரான ஷேன் வாட்சன் 44 ரன்கள் எடுத்து நல்ல துவக்கம் கொடுத்தார். இதனையடுத்து வந்த சுரேஷ் ரெய்னா 30 ரன்களும், தோனி 32 ரன்களும் மற்றும் கேதர் ஜாதவ் 28 ரன்களும் எடுத்து கை கொடுத்ததன் மூலம் 19வது ஓவரின் 4வது பந்தில் இலக்கை அடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த தொடரில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் டெல்லி அணியுடனான இந்த வெற்றி குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி அவர்கள் பேசும்போது, முதல் இன்னிங்ஸில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட விக்கெட்டுகள் வீழ்ந்தது. 2வது இன்னிங்ஸில் பிட்ச் ஓரளவிற்கு பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாகவே இருந்தது. எங்கள் பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டனர். இதன் காரணமாகவே டெல்லி அணியை 150 ரன்களுக்குள் கட்டுப்படுத்த முடிந்தது. நினைத்ததை விட நாங்கள் சிறப்பான அணியாகவே உள்ளோம். ஆனால் ஃபீல்டிங்கில் அவ்வளவு சிறப்பான அணி நாங்கள் என்று என்னால் உறுதியாக கூற முடியாது. ஃபீல்டிங்கில் நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைய போட்டியில் சில தவறுகள் இருந்தாலும் இதுவும் ஒரு சிறந்த வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையோடு சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2019 ஐபிஎல் கோப்பையும் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்ககரா அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கப்பு வந்து மும்பை அணிக்கு, அப்படி இல்லைனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு, இந்த 2 அணிக்கு தான் ஏதோ ஒரு அணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே சென்னை அணியை பொறுத்தவரை வெற்றிகரமாக தான் ஆட்டத்தை துவங்கியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா வெற்றி. ஆனால் மும்பை அணியை பொறுத்தவரை முதல் மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து வர மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, நேற்றைய வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.